ஹாய் டியர்ஸ், டுடே ஒரு சாம்பார் ரெசிபி. இட்லி, தோசைக்கு அப்புறம் வெண்பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாம்பார் சொல்கிறேன். நான் இப்படி தான் வைப்பேன், அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி அதையும் போட்டுக்கிறேன். என்கிட்ட கட்டி தான் இருக்குது, அதனால் உடச்சி அந்த பீஸ் ஆட் பண்ணி அது பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணுறேன் சீக்கிரம் வணங்குறதுக்காக. அதுங்க வணங்கந்தும் ஒரு பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியாக அதையும் கட் பண்ணி போட்டு வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கிட்டு இந்த அளவுக்கு வணங்கி வந்ததும் காய் போட்டுக்கோங்க. என்ன காய்னா கேரட், பீன்ஸு. இது கூட உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, வெண்பொங்கலுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னியும் அரைச்சிக்கோங்க, இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். காய் வணங்கினதும் உப்பும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி அதையும் வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் சாம்பார் பொடி, இது ஹோம்மேட், நானே ப்ரிப்பேர் பண்ணது சாம்பார் பொடி. அதையும் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டு பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டு தான் வேக வச்சுருக்கேன், வேறு எதுவும் ஆட் பண்ணல. அதை அப்படியே கடைஞ்சி எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க, உப்பு காரம் எல்லாம். எனக்கு இந்த காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் இட்லி ஊற்றி வச்சுக்கிட்டேன். சூடான இட்லிக்கு இந்த சாம்பார் ஊற்றி கொடுத்தீங்கன்னா 3 இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிடுவாங்க. நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி தூவி ஒரு கிளறி ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கும் சாம்பார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய்.